அஷ்டாவக்ர கீதை 9வது அத்தியாயம். அடுத்த பாடல். சம்ஸ்காரங்களே சம்சாரம் என்று அவை அனைத்தையும் விட்டுவிடு. வாசனை நீக்கத்தாலேயே சம்சார நீக்கமாம். உள்ளவாறு உள்ளது இந்நிலையே. சம்ஸ்காரங்களே சம்சாரம் என்று அவை அனைத்தையும் விட்டுவிடு. வாசனை நீக்கத்தாலேயே சம்சார நீக்கமாம். உள்ளவாறு உள்ளது இந்நிலையே. குருவான அஷ்டாவக்ரர் சிஷ்யரான ஜனக மகாராஜாவிற்கு சம்ஸ்காரங்களே சம்சாரம் என்று அவை அனைத்தையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறார். ஜனக மகாராஜா, விடுதலையை நான் எப்படி அடைவது, முக்தியை எப்படி அடைவது, இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து, இந்த பந்தத்தில் இருந்து, இந்த குறையிலிருந்து நிரந்தரமாக நிறைவு எப்படி அடைவது, விடுதலை எப்படி அடைவது அப்படின்னு கேட்டதுக்கு, சம்சாரம் அப்படிங்கிறது வெளியில் கிடையாது, உன்னுடைய சம்ஸ்காரங்களே சம்சாரமாக வெளியில் தெரிகிறது. பிரச்சனை இந்த உடம்புலேருந்து வெளியில் கிடையாது. வெளியில் என்னமோ இந்த ராஜ்யம் இருக்குது, குடும்பம் இருக்குது, இதிலிருந்து நாம் விடுதலை அடைய தேவையில்லை. சம்ஸ்காரங்களே சம்சாரம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள், பதிவுகள், கண்டிஷனிங், அகங்காரம், இதுதான் வெளியில் சம்சாரமாக உலகமாக தெரிகிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்காரங்கள், வாசனைகள், கண்டிஷனிங் தான் வெளியில் ஒரு உலகமாக ப்ரொஜெக்ட் ஆகி தெரிகிறது. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள், சம்ஸ்காரங்களை நான் ரிசால்வ் பண்ணணும், தொடச்சி நீக்கணும். நான் தான் என்னுடைய உலகத்தை உள்ளிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய உலகத்தை பார்த்தே நான் பயந்துக்கிறேன். அதை பார்த்தே நான் ஆசைப்படுறேன். என்னிலிருந்து உலகம் வெளியில் தனியாக ஒன்று கிடையாது, நான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இதுதான் ஒரு ஹையஸ்ட் ரிவலேஷன். எல்லா அஞ்ஞானிகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பிரச்சனை எங்கேயோ வெளியே தான் இருக்குது, உலகத்தில் தான் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்குது, அதை நான் விட்டுட்டு நான் ஓடிடுறேன். சம்சாரங்கிறது வெளியில் இருக்குது. என் குடும்பம், இருக்கக்கூடிய நபர்கள், நான் இருக்கக்கூடிய சூழல் தான் சம்சாரம். நான் முக்தி அடையணும்னா இதை விட்டுட்டு ஓடணும். ஃபிசிக்கலாக என் வீட்டை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு நான் ஓடணும், மலைக்கு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சம்சாரங்கிறது வெளியில் இருப்பதாகவும் அதிலிருந்து ஓடுவது தான் முக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குருவான அஷ்டாவக்ரர் என்ன சொல்கிறாரு? சம்ஸ்காரங்களே சம்சாரமாம். வெளியில் ஒன்றுமே கிடையாது. நான் பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய உலகம் என்னுடைய சம்ஸ்காரங்களின் ப்ரொஜெக்ஷன். நான் தான் வெளியில் ஒரு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே இடத்துல, அதே நேரத்தில், அதே சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு ஞானி, அவருக்கெல்லாம் பிரம்மமயமாக தெரிகிறது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறாரு, ஏதாவது ஒரு வேலை பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போதும் அவருக்கெல்லாம் பிரம்மமயமாக தெரியுது. அஞ்ஞானிக்கு அது சம்சாரமாக தெரியுது, ஞானிக்கு பிரம்மமயமாக தெரியுது. ஏன்னா அஞ்ஞானி தன்னுடைய சம்ஸ்காரங்கள் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு உலகத்தை பார்க்குறார். ஞானி சம்ஸ்காரங்கள் இல்லாமல் வாசனைகள்லாம் ரிசால்வ் பண்ணி சுத்த சைத்தன்யம், பியூர் கான்ஷியஸ்னஸ், ஆத்மாவாக இருந்து பார்க்கும்போது எல்லாம் பிரம்மமயமாக தெரியுது. அப்போ உலகங்கிறது எங்கே இருக்குது? வெளியில் கிடையாது, நாம தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில் இருக்கிறது வெறும் பிரம்மம். ஒவ்வொருத்தரும் அவங்க உலகத்தை அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணி, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண உலகத்தை பார்த்தே பயந்துக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, பந்தப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாம் சரியாக விளங்கி கொண்டோம் என்றால், பிரச்சனை நமக்குள்ளே தான் இருக்குது, அந்த கரணத்தில் தான் இருக்குது, கண்டிஷனிங்கில் தான் இருக்குது, வெளியில் கிடையாது அப்படின்னு முதல்ல நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதுக்கு கரெக்டான சொல்யூஷனை நாம், தீர்வை நாம், அதுக்கான ஆக்ஷனை நாம் எடுக்க முடியும். பிரச்சனை எங்கே இருக்குது, ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அதனுடைய ரூட் காஸ் எங்கே இருக்குதுன்னு சரியாக டயக்னோஸ் பண்ணால் தான்
அதை நாம் பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். எப்போ வரைக்கும் நாம் பிரச்சனை வெளியில் இருக்குது, உலகத்தில் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ நமக்கு நிரந்தர தீர்வே கிடைக்காது. ஏன்னா பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய சம்ஸ்காரத்தில், வாசனையில், கண்டிஷனிங்கில், அஞ்ஞானத்தில் பிரச்சனை இருக்குது. அஞ்ஞானிகள் இன்னும் கரெக்டாக பிரச்சனை எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு எப்போவுமே நிரந்தர நிறைவு கிடைக்கல, பேரானந்தம் கிடைக்கல. ஏன்னா அவங்க டயக்னோசிஸ் தப்பு. பிரச்சனை வெளியில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் இருக்குது, உலகத்தில் இருக்குது, சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் குருவானவர் என்ன சொல்கிறார்? பிரச்சனை சம்சாரம் அப்படிங்கிறது சம்ஸ்காரங்களில் தான் இருக்குது. சம்ஸ்காரங்கள் தான் விதை, சம்சாரங்கிறது அதனுடைய கிளைகள், இலைகள். நீ விதையை சரி பண்ணணும், வாசனைகளை சரி பண்ணணும், சம்ஸ்காரங்களை சரி பண்ணனா சம்சாரங்கிறது தானாக மாறிவிடும், இல்லாமல் போய்விடும். இதை எப்படி நாம் சரியாக புரிஞ்சுக்கிறது? நாம் தான் நம்மளுடைய உலகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். வெளியில் உண்மையில் இருக்கிறது பிரம்மம் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக உலகத்தை அனுபவிக்கிறாங்க. ஒரே வீட்டில் 4 பேர் இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய உலகத்தை நாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா ஒரே இடத்துல, ஒரே நேரத்தில், ஒரே சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும் அவர்கள் அனுபவிக்கிறது என்டையர்லி யுனிக்காக, டெய்லர் மேடாக இருக்கும். எப்படிப்பட்ட உலகத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறது அவருடைய அந்தக்கரணத்தை பொறுத்தது, வாசனைகளை பொறுத்தது, சம்ஸ்காரங்களை பொறுத்தது. ஒரே இடத்துல ஒரு பல்லி இருக்குது, எறும்பு இருக்குது, அந்த வீட்லேயே நாய் இருக்குதுன்னா அவங்களுடைய அந்தக்கரணமெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒரே டைமில் ஒரே இடத்துல தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய உலகம், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய உலகமே வேறு மாதிரி இருக்குது. பிரம்மம் தான் உண்மையில் இருக்குது. ஆனால் ஒரு நாய் அந்த பிரம்மத்தை எப்படி அனுபவிக்க போகுது அப்படிங்கிறது அதனுடைய அந்தக்கரணத்தை பொறுத்தது. அந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குள்ள ஹார்ட்வேர் ஒரே மாதிரி இருந்தாலும் சாஃப்ட்வேர் வேறு மாதிரி இருக்கும். மனம், சம்ஸ்காரங்கள், வாசனைகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒரே இடத்துல, ஒரே நேரத்தில், ஒரே ஸ்பீஷீஸாக மனித உடல் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த உலகம்தான் அவன் சம்சாரம் அப்படின்னு நாம் சொல்கிறான். இப்போ இந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணிட்டோம், இந்த அந்தக்கரணத்தை ஆஃப் பண்ணிட்டோம், தொடச்சி நீக்கிட்டோம் அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா வெறும் பிரம்மம் மட்டுமே தெரியும். அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? ஆழ்நிலை தூக்கத்தில் தினம் தினம் நாம் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 4 மணி நேரம் ப்ரொஜெக்டரு ஆஃப் ஆயிடுச்சு, உடம்பு ஆஃப் ஆயிடுச்சு, மனம் ஆஃப் ஆயிடுச்சு, அகங்காரம் ஆஃப் ஆயிடுச்சு. டெம்பரரியாக சார்ஜ் போனதுனால அது ஆஃப் ஆகி கிடக்குது. ப்ரொஜெக்டர் இல்லாததுனால நம்மளுடைய அனுபவம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்குது? ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அமைதி, சாந்தி. நேரமும் கிடையாது, இடமும் கிடையாது. அதை தாண்டிய ஒரு இருப்பு. அங்கே ஒன்றுமே நடக்கலை. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. சம்சாரத்திலிருந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம விடுதலை அடைகிறோம். எங்கே போச்சு இந்த சம்சாரம்? அந்த 4 மணி நேரம் எங்கே போச்சு? ஏன்னா நாம் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருந்ததுனால, நம்ம ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆனதுனால சம்சாரம் இல்லை. அந்த அன்னைக்கு தான் அவங்க வீட்டில் மிகப்பெரிய துக்கம், யாராவது இறந்து போயிருந்தாலும் அந்த அன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஆனந்தம், எக்ஸைட்மெண்ட்டு, ப்ரொமோஷன், ஏதோ ஆசைப்பட்டது, ரொம்ப நாள் ஆசைப்பட்டது கிடைச்சிருந்தாலும் ஆழ்நிலை தூக்கத்தில் போகும்போது எந்த எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. ஏன்னா அங்கே உலகமே கிடையாது. ஏன் உலகம் இல்லை? நான் என்னுடைய ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணிட்டேன்னா உலகம் கிடையாது. இப்படி நிரந்தரமாக என்னுடைய ப்ரொஜெக்டரை நான் ஆஃப் பண்ண முடியுமா? ஆழ்நிலை தூக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் 4 மணி நேரம் ஆண்டவன் பிரேக்கு கொடுத்துட்டான். சம்சாரத்திலிருந்து பிரேக். உன்னுடைய ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணி வச்சு 4 மணி நேரம் சம்சாரத்திலிருந்து பிரேக்கு கொடுத்தான். இதை நாம் நிரந்தரமாக கான்ஷியஸாக, வாலண்டியராக பிரேக் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நான் ஞானி. கான்ஷியஸாக, வாலண்டியராக, ஆத்ம நிஷ்டை, ஞான நிஷ்டையில் இருக்க முடிந்தது. என்னுடைய ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணி வச்சு, வேணுங்கிறப்ப நான் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுவேன், வேணாங்கிறப்ப நான் அதை ஆஃப் பண்ணி வைக்க முடிஞ்ச ஒரு ஆப்ஷன், தகுதி,
அந்த பவர் என்கிட்ட இருந்ததுன்னா நான் ஞானி. அப்போ நமக்கு புரியும், உலகம் நாம் அனுபவிக்கக்கூடிய உலகம் நாம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அகங்காரம் மூலமாக பார்க்கும் பொழுது, அகங்காரங்கிற ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணாதான் வெளியில் அம்மா அப்பா, நல்லவன் கெட்டவன், பிடித்தவர் பிடிக்காதவர், ஆசை கோபம் வெறுப்பு எல்லாமே இந்த அகங்காரங்கிற ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணாதான் வெளியில் இதெல்லாம் தெரியும். நம்ம ப்ரொஜெக்டர் எப்படிப்பட்டதோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவனோ அதுதான் எனக்கு வெளியில் தெரியும். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எத்தனையோ விஷயம் இருக்குது. என்னுடைய உலகங்கிறது என்னுடைய அகங்காரம் எப்படிப்பட்டதோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அலைன் ஆகித்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அகங்காரம், மேக்கப், அந்தக்கரணம், வாசனைகள் எப்படிப்பட்டதோ அவர்களுடைய உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கும். அவர்களுடைய உலகத்தை டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் அவர்களுடைய அந்தக்கரணம், வாசனை, சம்ஸ்காரங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய அகங்காரம் எப்படிப்பட்டதுன்னு நாம் டிஃபைன் பண்ணிடலாம். ஒருத்தருடைய உலகம், நீங்கள் எந்த உலகத்தை பர்சீவ் பண்ணுறீங்க, உங்களுடைய நண்பர்கள் யார், உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண சொன்னால், வெளியில் இருக்கிறத அவருடைய உலகத்தை டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் அவங்க யார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம், டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஏன்னா அவர்களுடைய அந்தக்கரணத்தினுடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர்களுடைய உலகம். வெளிப்பாட்டை பற்றி வரையறுத்தால் வேரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கிளைகளை பார்த்தா அதனுடைய வேர் எப்படிப்பட்டது, வெளியில் நமக்கு கிளைகள், அதனுடைய இலைகள்லாம் நமக்கு தெரியும். அதை வச்சு அந்த வேர் எந்த மரத்தினுடைய வேர், எந்த மரத்தினுடைய விதையிலிருந்து இது வந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்ஸ்காரங்கள், வாசனைகள், இந்த ஜீவ ஆத்மா கண்டிஷன்டு ஒரு அந்தக்கரணம், அதனுடைய எவல்யூஷனரி ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய உலகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அகங்காரமாக கண்டிஷன் பண்ணப்பட்ட ஒரு அந்தக்கரணத்தை உடையவர், ரொம்ப தமோ குணத்தில் இருக்கக்கூடியவர், ரொம்ப ஸ்ட்ராங்கான அகங்காரம், சித்தத்தில் அழுக்கு மண்டி கிடக்குது, இருள் மண்டி கிடக்குது, அஞ்ஞானம் மண்டி கிடக்குது, நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன்னு ரொம்ப அகங்காரமாக இருக்கக்கூடிய ஒருவர், தனக்காக செல்ஃபிஷாக எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய அந்தக்கரணம் அப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னா அவருடைய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், படத்தில் ஒரு வில்லன் இருக்கார், ரொம்ப அகங்காரமாக இருக்கார், தனக்காக என்ன வேணாலும் செஞ்சுக்குவார், உலகத்தில் யாரை வேணாலும் கஷ்டப்படுத்துவார், அவருக்கு காசு சம்பாதிக்கணும், சுகமாக இருக்கணும். இப்படி ஒரு வில்லன் கேரக்டரை சினிமா படத்தில் காட்டுவாங்க. அவருடைய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் எங்கேயோ யாரையோ கொலை பண்ணிவிட்டு காசை பிடுங்கிட்டு போயிடுவார், எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். அடுத்த சீன் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டியை காமிப்பாங்க, அவர் எப்படி கொடூரமானவர் அப்படின்னு. அடுத்த சீன் அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டை காட்டுவாங்க. அது முடிஞ்சோடனே அவர் பப்புக்கு போவார், மது அருந்துவார், நைட்டு 12 மணிக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார், பிரியாணி சாப்பிடுவார். இதுதான் அவருடைய வரையறுக்கப்பட்ட அவருடைய உலகம் இப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சினிமா படத்தில் பார்ப்போம். ஏன் ஒரு வில்லன் கொலை பண்ணிட்டு காசை திருடிட்டு அடுத்த சீனில் அவர் கர்நாடிக் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பரதநாட்டியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு ஆர்ட் கேலரியில் போய் அதை அவர் என்ஜாய் பண்ணுறாருன்னு ஏன் இப்படி காட்ட மாட்டேங்கிறாங்க? எல்லா படத்துலேயும் வில்லனுடைய என்டர்டெயின்மெண்ட்டு பிரியாணி சாப்பிட்றது, பப்பில் போய் டான்ஸ் ஆடுறது, அப்படி தான் காட்டுறாங்க. ஏன்னா இந்த திக்காக இருக்கக்கூடிய அந்தக்கரணம், இருள் மண்டி கிடக்கக்கூடிய அகங்காரம் நிறைந்த ஒரு அந்தக்கரணத்தினால சட்டிலான விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. இதுதான் லாஜிக். நம்மளுடைய கை, நம்மளுடைய தோல் ரொம்ப திக்காக இருந்தது. சப்போஸ் நான் ஒரு கட்டட வேலை பண்ணுறேன், 10 வருஷமாக கட்டட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய தோல் எல்லாமே ரொம்ப திக்காயிரும். நான் எப்போவுமே செருப்பு போடாமல் நடக்கிறேன் அப்படின்னா என்னுடைய காலினுடைய தோல் ரொம்ப திக்காயிரும். அப்படிப்பட்ட தோல்னால் மிருதுவான பூவையோ பஞ்சையோ அது சென்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப திக்காயிருச்சு. பயங்கரமான கல் ஏறினா தான், முள் ஏறினா தான் அது சென்ஸ் பண்ணும். அந்த மாதிரி
இருள் மண்டி கிடக்கக்கூடிய அகங்காரம் நிறைந்த வாசனைகள் சம்ஸ்காரங்கள் நிறைந்த ஒரு அந்த கரணத்தினால சட்டிலான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. சட்டிலான விஷயங்களில் இருக்கக்கூடிய சட்டிலான ஆர்ட் ஒர்க்கு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை அது அனுபவிக்க முடியாது. அதனால தான் பயங்கரமான சத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் 12 மணிக்கு இதுக்கு மேலே சவுண்டே வைக்க முடியாது, காது ஜவ்வு கிழிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ட்ரம்மு போட்டு அடிச்சுக்கிட்டு, இதுக்கு பேர் பாப் மியூசிக், மெட்டாலிக் மியூசிக், ரேப் சாங். இதுக்கு மேலே ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு புக்கையே அவர் பாடிடுவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சென்டென்சஸை சொல்லி இதுக்கு பேர் ரேப் சாங். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான அனுபவங்களைத்தான் மிகப்பெரிய அகங்காரம் இருக்கக்கூடிய வாசனைகள் மண்டி இருக்கக்கூடிய ஒரு அந்த கரணம், எப்படி கால் ரொம்ப திக்காக ஸ்கின் இருந்துச்சுன்னா பயங்கரமான முள் ஏறினா தான் அதுக்கு தெரியும். பூவை வச்சு வருடி கொடுத்தாலாம் அதுக்கு சென்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ அவருடைய சாப்பாடு பார்த்தா இதுக்கு பேர மசாலாவை போடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப காரமாக இருக்கும். அவங்களுடைய மியூசிக் இதுக்கு மேலே சவுண்டாக வைக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவர்களுடைய டான்ஸு ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமான ஒரு டான்ஸாக இருக்கும். இப்போ அவர்களுடைய என்டர்டெயின்மெண்ட், அவர்களுடைய உலகம், அதை பார்த்தா அவர்கள் யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அவர்களுடைய அந்த கரணம் எப்படிப்பட்டது. ஒரு வில்லனினுடைய உலகத்தை காட்டினாலே போதும், இது அவர் ஒரு வில்லனாக தான் இருக்கும். அவரை கேரக்டரை இன்ட்ரடியூஸே பண்ணாமல் அவர்களுடைய என்டர்டெயின்மெண்ட் என்ன, அவர் யார் கூட எல்லாம் இருப்பார், என்ன சாப்பாடு சாப்பிடுவார், என்ன டான்ஸ் பார்ப்பார், என்ன பாடல் கேட்பார் அப்படின்ட்டு நம்ம அவருடைய உலகத்தை வரையறுத்தா இவர் கண்டிப்பாக ஒரு வில்லனாக தான் இருப்பார். அவருடைய அந்த கரணத்தை நாம் முடிவு பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீம் ரொம்ப சூட்சுமமான சட்டிலான ஒரு அந்த கரணம், சாத்வீகமான சுத்த சாத்வீகமான ஒரு அந்த கரணம், அகங்காரம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அந்த கரணம், ஒரு பிராமணர். அப்படி ஒருத்தரை நாம் பார்த்தோம். அவருடைய உலகம் எப்படி இருக்கும். அவர் ஒரு கர்நாடிக் மியூசிக்லேயே அவருக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும், பரதநாட்டியத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கும். அவர் ஏதோ தயிர் சாப்பாடு சாப்பிடுவார், சாம்பார் சாப்பாடு சாப்பிடுவார், காய்கறி பழம் சாப்பிடுவார். அவர் கோயிலுக்கு போயிட்டு வருவார், ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவார். இப்போ இந்த சத் சங்கத்திலேயோ பரதநாட்டியத்திலேயோ கர்நாடிக் மியூசிக் அதெல்லாம் பார்த்தா சட்டிலான ஆர்ட் ஒர்க், சட்டிலான விஷயங்கள், அதில் ஒரு ரசம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. ஆனால் அதை நான் அனுபவிக்கணும்னா நான் என்னுடைய அந்த கரணம் சட்டிலாக தூய்மையாக சாத்வீகமாக இருந்தால் தான் அதனுடைய ரசத்தை நான் அனுபவிக்க முடியும். இப்போ ரொம்ப கிராஸாக இருக்கக்கூடிய வாசனைகள் மண்டி இருக்கக்கூடிய பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டு பப்பில் ஆடுற ஒருத்தர், அவரை கொண்டு போய் ஒரு சத் சங்கத்தில் உட்கார வச்சோம்னா, ஒரு பரதநாட்டியம் அந்த நிகழ்ச்சியில் உட்கார வச்சோம், கர்நாடிக் மியூசிக்கு கேட்க உட்கார வச்சோம்னா அவர் என்ன சொல்லுவார், என்னையா இங்கே ஒரு ரசமுமே இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை, இதெல்லாம் ஒரு சந்தோஷம்னு இத்தனை பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு இவங்களாம் 2 மணி நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தாளம் போட்டு ரசத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாசனை மண்டி இருக்கக்கூடியவர்னால அதை அனுபவிக்க முடியலை. ஏன்னா அவருடைய அந்த கரணம் அதுக்கு தகுதியானது கிடையாது. ரொம்ப திக்காக இருக்கிற ஸ்கின்னை அது பூவையோ பஞ்சையோ அது சென்ஸ் பண்ண முடியாது. அதில் ரசம் இல்லை அப்படின்னு கிடையாது, ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நம்மளுடைய அந்த கரணம் சட்டிலாக ஆக ஆக நம்மளுடைய சட்டிலான விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய திறன் நமக்கு வரும், அதிகாரித்துவம் நமக்கு வரும். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஜீவாத்ம பாவம். மனிதனாக நாம் பிறந்தாலும் நமக்குள்ள சாதிங்கிறது இருக்குது. இந்த சாதிங்கிறது பிறப்பை வைத்து கிடையாது. என்னுடைய அந்த கரணத்தினுடைய எவல்யூஷன், என்னுடைய வாசனைகள் எவ்வளவு சட்டிலாக மாறிக்கிட்டு இருக்குது, கிளியர் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் தமோ குணத்தில் இருக்கிறேனா, ரஜோ குணத்தில் இருக்கிறேனா, சாத்வீகத்தில் இருக்கிறேனா, அல்லது குணாதீதனாக சுத்த சைத்தன்யமாக நான் இருக்கிறேனா, இதுதான் சாதி. இதை வைத்துத்தான் நான் எந்த
லெவல் ஆஃப் எவல்யூஷன், என்னுடைய அந்தக்கரணம் எப்படிப்பட்டது, ரொம்ப அகங்காரம் அஞ்ஞானத்தில் இருக்கிறேன்னா இல்லை கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிறேன்னா, கொஞ்சம் ரஜோகுணத்துக்கு தமோ குணத்துலேருந்து ரஜோகுணத்துக்கு வந்துட்டேன்னா கொஞ்சம் நான் ராயலான ஒரு பார்ட்டி. எப்படி இந்த டைட்டானிக்கில் ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுடைய ஃப்ளோரில் கப்பலில் அவங்களாம் ராயல் ஃபேமிலி அப்படிங்கிறது, அவங்களுடைய பார்ட்டி ஒரு மாதிரி ராயலாக இருக்கும். அதுவே ஹீரோ கொஞ்சம் கீழ்த்தளத்தில் அவங்களுடைய பார்ட்டி ரொம்ப சவுண்டாக இருக்கும், ரொம்ப கிராஸாக இருக்கும். இப்போ என்னுடைய அகங்காரம் சட்டிலாக ஆக ஆக, ரீஃபைண்ட் ஆக ஆக என்னுடைய உலகமும் ரீஃபைண்டாக மாறிட்டே போயிட்டுருக்கும். ரீஃபைண்டான விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை என்னால் அனுபவிக்க முடியும். அடுத்து சாத்வீகம் போனால் சாத்வீகமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய திறன் எனக்கு வரும். நான் மாற மாற என்னுடைய சாப்பாடு, என்னுடைய அந்தக்கரணம், என்னுடைய சித்த சுத்தி அதிகமாக ஆக சட்டிலான விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை என்னால் அனுபவிக்க முடியும். அப்படி பார்த்தா இருக்கிறதுலேயே சட்டில் மோஸ்ட் ஆனந்தம் எது அப்படின்னா ஆத்மானந்தம், பிரம்மானந்தம், சச்சிதானந்தம், பரமானந்தம், பேரானந்தம். அதை நான் அனுபவிக்கணும்னா சுத்த சித்தாக குணாதீதனாக இருக்கணும். ஏன்னா அது சைலண்டானது, அங்கே சவுண்டே கிடையாது, அங்கே ஆக்ஷனே கிடையாது. அதில் ஒரு ஆனந்தம், வெறும் இருப்பிலேயே ஒரு ஆனந்தம். இப்போ ரமண மகரிஷி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் பேசக்கூட மாட்டார், அமைதியாக இருக்கிறாங்க. கர்நாடிக் மியூசிக்லேயாவது ஏதோ ஒரு சவுண்டு ரொம்ப ஸ்லோவாக, வார்த்தைகள் சென்டென்ஸ் இல்லாமல், வார்த்தைகள் கூட இல்லாமல் வெறும் சவுண்டு, சா ரீ கா மா பா த நீ சா அப்படின்ட்டு வெறும் சவுண்டு, அதையே அரை மணி நேரம் திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீம் அதில் பார்த்தா ரேப் மியூசிக்குன்ட்டு ஒரு புக்கு ஃபுல்லாக 3 நிமிஷத்தில் அவர் படிச்சிருவார். இதுதான் 2 எக்ஸ்ட்ரீம். அடுத்து இதையும் தாண்டி கர்நாடிக் மியூசிக்கில் ஏதோ ஒரு சவுண்டை அரை மணி நேரம் திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேலே போனோம்னா சைலண்ட். அது ரமண மகரிஷி அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவரை சுற்றி ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இங்கே என்ன ஆனந்தம் இருக்குது, இங்கே எதுவும் நடக்கலை, அவர் எதுவும் சொல்லலை, அவர் எதுவும் பாடலை, இங்கே எந்த டான்ஸும் நடக்கலை, என்ன சாப்பாடு, ஆனந்தம், பிரியாணி எதுவுமே இல்லை. இதை எப்படி ஆனந்தம்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் அவரை சுற்றி உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரேப்பு மியூசிக் கேட்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவரனால புரிஞ்சிக்கவே முடியாது. இதில் என்ன ஆனந்தம் இருக்குது, அவரால் இன்னும் கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிறது, பரதநாட்டியத்தை பார்க்குறது, ஒரு ஆர்ட் ஒர்க்கை என்ஜாய் பண்ணுற அந்த ஆனந்தத்தையே அவரால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. இதில் எல்லாம் என்னையா ஆனந்தம் இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்படிப்பட்டவர் எப்படி இந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்களை புரிஞ்சிக்க முடியும்? அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்லுவார். ஆனால் அது இருக்குது. அதை அனுபவிக்கக்கூடிய அந்த கரணம் சுத்தமான அந்த சித், வாசனைகளற்ற, சம்ஸ்காரங்களற்ற தூய்மையான ஒரு அந்த கரணம் என்கிட்ட இல்லை. அதனால தான் என்னால் அனுபவிக்க முடியலை. எனக்கு உத்தம அதிகாரித்துவம் கிடையாது. இதனால தான் கோயிலில் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி 2 வாயில் காவலர்கள் இருப்பாங்க, துவாரபாலகர்கள். அவங்க செக் பண்ணுவாங்க, உனக்கு கடவுளை மீட் பண்ணுறதுக்கான சித்த சுத்தி இருக்குதா, அவருடைய தரிசனம் செய்வதற்கான சித்த சுத்தி தகுதி உனக்கு இருக்குதா, உத்தம அதிகாரித்துவம் இருக்குதா, உண்மையான ஆத்மா பிரம்மத்தை கடவுளை நீ தரிசனம் பண்ணணும்னா சித்த சுத்தி இருக்கணும். ஒரு ராஜாவை பார்க்கணுன்னா எனக்கும் ராஜாவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கணும். நான் ஒரு பக்கத்து நாட்டு ராஜாவாக இருந்தேன்னா எனக்கு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க, டைம் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நான் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கிட்டு நான் ராஜாவை போய் பார்க்கணும் அப்படின்னா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னுடைய சித்த சுத்தியை பொறுத்து தான் என்னுடைய ஆனந்தத்தை நான் வெளியிலிருந்து அனுபவிக்க முடியும். அப்போ இந்த சித்த சுத்தி இருந்தால் தான் தூய்மையாக குணாதீதன், சாத்வீகத்தையும் தாண்டி சுத்தமான, அங்கே கேரக்டரிஸ்டிக்கே இருக்கக்கூடாது. வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, கேரக்டர், தமோ குணம். அதுக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீம் கேரக்டரே பண்ண முடியாது, கேரக்டரைசேஷனே பண்ண முடியாது. அங்கே ஒன்றுமே இல்லாமல் சுத்த சைத்தன்யமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான், அப்படிப்பட்ட அந்த கரணத்தினால தான் நாம் கடவுளை தரிசிக்க முடியும். அதனால தான் துவாரபாலகர்கள் டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த வில்லன் கேரக்டர்
அவர் தப்பு தவறி ஏதோ ஒரு சத்சங் ஹாலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் மாறி வந்துட்டீங்க, நீங்கள் போக வேண்டியது பக்கத்தில் ஒரு தேட்டரில் வேற ஒரு நிகழ்ச்சி நடக்குது, படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் உள்ளே போய் சத்சங்கத்தில் தப்பாக உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆனந்தமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு கேட்டிலிருந்தே அவங்க வெளியில் அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் துவாரபாலகர்கள். சித்த சுத்தி இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போகலாம், கடவுள் தரிசனம் பண்ணலாம். சித்த சுத்தி இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இந்த சாதி அப்படிங்கிறது பிறப்பிலிருந்து கிடையாது, நம்ம அந்த கரணத்தினுடைய எவல்யூஷனரி ஸ்டேஜ். அதை வைத்துத்தான் நாம் கடவுள் தரிசனம் பண்ண முடியுமா அல்லது முடியாதா? இதனால தான் நாம் தர்மத்தின் படி வாழணும், சித்த சுத்தியை நாம் அடையணும். ஏன்னா மனிதனாக பிறந்து விட்டால் இந்த பிறப்பினுடைய பர்பஸ் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ஆனந்தம், பரமானந்தம், சச்சிதானந்தத்தை நான் அனுபவிக்கணும். ஏன்னா இந்த கிராஸான ஆனந்தத்தை எல்லாம் நாம் ஒரு அனிமல் பாடியிலேயே அனுபவிக்கலாம். ஒரு நாய் ஒரு பிரியாணியையோ ஒரு சென்ஸ் ப்ளஷரையோ மனிதனை விட நன்றாக அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த நாயினால் ஒரு கர்நாடிக் மியூசிக்கையோ ஒரு பரதநாட்டியத்தையோ ஒரு ஆர்ட் ஒர்க்கையோ ஒரு சட்டிலான ஒரு ஆனந்தத்தையோ ஒரு சத்சங்கத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தையோ ஒரு நாம ஜபத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தையோ அந்த நாயினால் அனுபவிக்க முடியாது. அது மனித உடலில் அதை அனுபவிக்க முடியும். இப்போ மனித உடலில் அனுபவிக்க முடிஞ்ச ஹையஸ்ட் ஆனந்தம் பரமானந்தம், சச்சிதானந்தம். அதை நான் அனுபவிக்கிறது தான் பிறவி பலன். அதை விட்டுட்டு பிரியாணியையும் ஒரு லவுடு மியூசிக்கையும் சென்ஸ் ப்ரெஷரையும் அனுபவிக்கிறது மனித பிறவியின் பலன் கிடையாது. அது நான் மிருகமாக இருந்தே அனுபவிக்க முடியும். அதுக்கு இப்படிப்பட்ட உடல் தேவையில்லை. இதைவிட கீழான உடல்களிலேயே இதைவிட நன்றாக அந்த சென்ஸ் ப்ரெஷரை நாம் அனுபவிக்க முடியும். இதனால தான் சித்த சுத்தி வர்றதுக்காக தான் நம்ம தர்மத்தின் படி வாழ்கிறோம். தர்மத்தடின் படி வாழ்ந்து கோடிக்கணக்கான காசு சம்பாரித்து லக்ஸூரியஸாக வாழ்கிறதுக்காக கிடையாது. தர்மத்தின் படி பொய் சொல்லாமல் திருடாமல் பொறாமப்படாமல் வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சித்த சுத்தி. மனசில் எந்த நெருடலும் இல்லாமல் பதிவுகளும் இல்லாமல் சித்தம் நிர்மலமாக சுத்தமாக இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கலாம், பரமானந்தத்தை அனுபவிக்கலாம். அங்கே ஒன்றுமே இல்லை, சைலண்ட், அங்கே எதுவுமே நடக்கலை, ஆனாலும் பேரானந்தம் இருக்கும். அப்போ இந்த உத்தம அதிகாரித்துவம் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். கடவுள் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக அவைலபிளாக இருக்கிறார். பரமானந்தம் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. அதை நான் ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்னா சித்த சுத்தி இல்லை. பூ இருக்குது, பஞ்சு இருக்குது, அதை நான் ஏன் உணர முடியல அப்படின்னா என் கை அவ்வளோ திக்காக இருக்குது. அது மேலே குற்றம் சொல்ல முடியாது. பூ மேலேயோ பஞ்சு மேலேயோ குற்றம் சொல்ல முடியாது. கடவுள் ஏன் இவங்களுக்கு மட்டும் தரிசனம் கொடுக்குறாரு? அவங்க என்ன மேல் ஜாதியா? என்ன இல்லை, கடவுள் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. என்னுடைய அந்த கரணம் அதுக்கு ரெடியாக இல்லை. சித்த சுத்தி எனக்கு இல்லை. சித்த சுத்தி இருந்தால் தான் கடவுள் தரிசனம் பண்ண முடியும். அதனால தான் துவாரபாலகர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இங்கே மேலு கீழே பிறப்பினால சாதி கிடையாது. இது நேச்சுரலான ஒரு எவல்யூஷனரி ஸ்டேஜ். எல்லாருமே இந்த சித்த சுத்தியின் படிநிலைகளை கடந்து போய் கடைசியாக பரமானந்தத்தை, பேரானந்தத்தை நாம் அடையணும். இப்போ இதனால தான் சாதிக்கு சாதி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்ன? இந்த அந்த கரணத்தினுடைய எவல்யூஷனரி படிநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர். ஒரு வில்லனுக்கு அதே மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சா தான் 2 பேரும் ஒன்றா பப்புக்கு போக முடியும், அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அனுபவிக்க முடியும், அதே மாதிரி சாப்பாடை சாப்பிட முடியும். அதில் தான் அவங்களுக்கு ரசம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வில்லனுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சாத்வீகமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இப்போ இந்த வில்லனால் ஒரு கர்நாடிக் மியூசிக்கையோ பரதநாட்டியத்தையோ அனுபவிக்க முடியாது. அவருக்கு எந்த ரசமும் அதில் கிடைக்காது. அதுவே இந்த பொண்ணுனால, ஒய்ஃபுனால இந்த கிராஸான விஷயத்தை அனுபவிக்க முடியாது. அது அவர்களுக்கு வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எது வில்லனுக்கு ரசமாக இருக்குதோ அது அவருடைய ஒய்ஃபு, சாத்வீகமான ஒய்ஃபுக்கு வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு குழந்தை, பிறந்த குழந்தைக்கு நம்ம பிரியாணி ஊட்டி விட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக நமக்கு இருக்குதுன்னு பிரியாணி ஊட்டி விட்டோம்னா அந்த குழந்தைக்கு அது வேதனை, வலி. இப்போ தூய்மையான அந்த கரணம், சுத்தமான அந்த கரணம்,
சித்த சுத்தி இருக்கிறவங்கள அவங்க கிராஸான விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரியான ஒரு ரேப் மியூசிக்கு, பிரியாணி மசாலான்னு போட்டு கொடுத்தா அவர்களுக்கு வலி நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும். அதுவே சித்த சுத்தி இல்லாத தமோகுணம் மண்டி கிடக்கக்கூடிய ஒருத்தர் அதை அனுபவிச்சா அவருக்கு சுகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த கரணம் எப்படிப்பட்டதோ, நம்மளுடைய எதிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த கரணத்தை பொறுத்தது. அதனால தான் சாதிக்கு சாதி அந்த கரணம் நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா நம்ம வாழ்க்கையை நாம் ஷேர் பண்ண முடியும். இது பிறப்புனால கிடையாது, நம்ம அந்த கரணத்துடைய எவல்யூஷனரி ஸ்டேஜை வைத்து டிசைட் பண்ண வேண்டியது. இது இயற்கையானது, இயல்பானது. எல்லா ஜீவர்களும் இந்த படிநிலைகளை நம்ம கடந்து போகணும். கிராஸாக இருக்கக்கூடிய இந்த நாம ரூபத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிப்பதிலிருந்து இந்த பிரியாணி, ரேப் மியூசிக்கு, இந்த டான்ஸு, அகங்காரம், பேரு புகழ் இதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிப்பதில் இருந்து ஆரம்பித்து இந்த எவல்யூஷன் சச்சிதானந்தம், பரமானந்தம், பேரானந்தம். இந்த எக்ஸ்ட்ரீமில் கீழாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீமில் பயங்கரமான நாய்ஸ் இருக்குது, பயங்கரமான டேஸ்ட் இருக்குது. ஆனால் அடுத்த எக்ஸ்ட்ரீமில் சைலன்ஸ் இருக்குது. அங்கே எந்த டேஸ்ட்டு, சென்ஸ் ஸ்டிமுலேஷன் கிடையாது, ஆனாலும் ஆனந்தம் அதில் இருக்குது. இப்போ கிராஸான ஆனந்தத்திலிருந்து சட்டில் மோஸ்ட் ஆனந்தத்தை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த ஜீவாத்மாவனுடைய எவல்யூஷன் இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், எல்லாருமே கடந்து போகக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதைத்தான் நாம் பல படிநிலைகளில் சாதி அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேர் கொடுக்குறோம். எந்த படிநிலையில் ஒருத்தர் இருக்கார். இப்போ ஹையஸ்ட் ஆனந்தம், பரமானந்தம் அதை அனுபவிக்கிறேன்னா சித்தம் தூய்மையாக, சித்த சுத்தி. இப்போ சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எதற்காக? சித்த சுத்திக்காக. அப்படி இருந்தால் தான் நான் பரமானந்தத்தை, சச்சிதானந்தத்தை அனுபவிக்க முடியும். சம்ஸ்காரங்களே சம்சாரம் என்று அவை அனைத்தையும் விட்டுவிடு. வாசனை நீக்கத்தாலேயே சம்சார நீக்கமாம். உள்ளவாறு உள்ளது இந்நிலையே. வாசனைகளை நீக்க நீக்க சம்ஸ்காரம் மறைந்துவிடும். தமோகுணத்தில் இருக்கக்கூடிய கீழான ஒரு நிலையில், எவல்யூஷனரி ஸ்டேஜில் லோயர் மோஸ்ட் படியில் இருக்கக்கூடியவர், அவருடைய உலகத்தை பார்த்தா ரொம்ப கிராஸாக இருக்கும், ரொம்ப சவுண்டாக இருக்கும், பல நிகழ்வுகள் இருக்கும். அடுத்து ஹையஸ்ட்டு படிநிலை ஞானி, ஆத்மனிஷ்டில் இருக்கிறவர், அவருடைய உலகத்தை பார்த்தா அவர் ஒரு மரத்தடியில் கோவணத்தை கட்டி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அங்கே ஒன்றுமே நடக்கலை, அவர் எதையும் அனுபவிக்கலை, வெளியில் கிராஸாக எதையும் அனுபவிக்கலை. 2 பேர் உலகத்தையும் காட்டினா லோயர் மோஸ்ட் உலகத்தில் பயங்கரமாக லவுடாக எல்லா நிகழ்வுகளும் நடக்குது. ஞானியின் உலகத்தில் நிஷ்டை, அமைதி, நிம்மதி, அங்கே எதுவுமே நடக்கலை. இப்போ 2 பேர்த்தினுடைய உலகம். இந்த உலகம் எப்படி மாறியது? 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே நேரத்தில் இருக்காங்க. கீழான படிநிலையில் இருக்கிறவருடைய உலகம் ரொம்ப நிகழ்வுகள் அதிகமாக கிராஸாக இருக்குது. மேலான படிநிலையில் இருக்கிறவருடைய உலகம் எதுவுமே நடக்காமல் அமைதியாக, நிம்மதியாக இருக்குது. எப்படி இது மாறியது அப்படின்னா, சம்ஸ்காரங்கள், வாசனைகள் மாற மாற அவருடைய உலகம் மாறியது. இப்போ சம்ஸ்காரங்களே சம்சாரமாம். வாசனைகள் தான் நம்மளுடைய உலகத்தை டிசைட் பண்ணுது. நம்மளுடைய அந்த கரணம் தான் நாம் எப்படிப்பட்ட உலகத்தை பெர்சீவ் பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணுது. அப்போ வாசனைகள், சித்த சுத்தியை நாம் வளர்த்திக்க சித்தத்தை சுத்தம் செய்ய செய்ய, அகங்காரத்தை சரண்டர் பண்ண வாசனைகளை சரண்டர் பண்ண நம்மளுடைய உலகம், நம்ம பெர்சீவ் பண்ணக்கூடிய உலகம் சட்டிலாக மாறிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக உலகமே இல்லாமல் பிரம்மமயமாக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். குணாதீதனாக, சுத்த சைத்தன்யமாக, சித்தமலமெல்லாம் நீங்கி நான் சுத்தமாக இருக்கும்போது நான் எதை உலகம், சம்சாரம், குடும்பம் சொன்னனோ அதுவே பிரம்மமயமாக எனக்கு பிரகாசிக்கும். ஆத்ம ஜோதி உள்ள பிரகாசிக்கும் போது வெளியில் எல்லாம் பிரம்மமயமாக எனக்கு தெரியும். இதுதான் எவல்யூஷனுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ். இதை நோக்கித்தான் மனித பிறவி பயன்கிறது. இதைத்தான் இறைவனடி சேருவது தான், இறைவனை உணர்வது தான், இந்த பரமானந்தம், பேரானந்தத்தை அனுபவிப்பது தான் ஹையஸ்ட் பர்பஸ் மனிதனாக பிறந்ததற்கு. இதை அடையாமல் நாம் இறந்துட்டோன்னா நம்ம பிறவி பயனை நாம்
அடையலை. மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.